டே 1 இன் கோவா. நம்ம டூருக்கு வந்தாவே இது ஒரே துன்பமா நடக்குது நண்பர்களே. அதாவது சுத்தி மழை பெஞ்சுட்டே இருக்கு. நம்ம வந்த டைம் அருமையான டைம். சரி அருமையான டைமுக்கு வந்திருக்கோம். பொறுமையாவாச்சும் ஏதாச்சும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு காலையில டிஃபனை முடிச்சுட்டு ஒரு டீயை குடிச்சேன். யார் விட்ட சாபமோ தெரியல. ஒன்னும் மழை பெஞ்சுட்டே இருக்கு. இந்த சாபத்துக்கெல்லாம் சலிச்சு போக மாட்டான்டா அசாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட்டுக்கு போனோம். அங்க பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் ஏதோ வித்தியாசமா சுத்துறோம்னு பார்த்தா எல்லாருமே கோழி குஞ்சு மாதிரி சுத்திட்டு இருக்கோம். கலர் கோழி குஞ்செல்லாம் வரும் பாத்தீங்களா, ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர்னு அந்த மாதிரி தான் இருக்கும். சரி மலையில தான் இந்த முழு பயணமும் போக போகுது அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டாச்சு. வந்ததுக்கு போட்டோஸாச்சும் எடுக்கலான்னு நிறைய போட்டோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணிருப்பேன். அதை நீங்களே பார்த்திருப்பீங்க. அடுத்து மதியம் ரெசார்ட்டுக்கு வந்து மீல்ஸையும் நாக் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து முக்கியமான ஒரு பீச்சுக்கு போயிருக்கோம். அதுதான் பாகா பீச். ஏன்னா பாகா பீச்சை பத்தி தெரியாத பையா யாருமே இல்ல. ஐயான்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. ஏன்னா பல நாள் கனவு நண்பர்களே. எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே வெளிநாட்டு டோலிஸை பார்க்க வந்திருப்போன்னு. அதுதான் இல்ல. ஏன்னா நாங்க வந்த சீசனு தப்பான சீசனு. இந்த பாலோட ஓனர் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா யாரு பெத்த புள்ளையோ தெரியல எங்க கிட்ட பால் அடிச்சு விட்டுருச்சு. அடுத்து என்ன, அந்த பாலோட ஓனர் நாங்க தான். அண்ணனோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு நண்பர்களே? தரமா இருக்கு. இப்படி கோவா காரணமே மாறிட்டேன்ல. அவுட்ஃபிட் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பீச்ல வாக்கிங் போறது இருக்கே அற்புதமான விஷயம். டீ ஒண்ணு போடலான்னு ஒரு டீ வாங்கினா அந்த டீயோட ரேட் எவ்வளவு தெரியுமா? 40 ரூபா வந்துச்சு. அதாவது இங்க பாத்தீங்கன்னா கோவால சரக்கு ரேட்டு செம்ம கம்மியா இருக்கும். சார் உசாரா ஒரு கடையை ஏறி இறங்கி இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. எல்லாருக்குமே தெரியும் நார்மலா கோவால ரேட்டு கம்மியா தான் இருக்கும். நமக்கு அந்த பழக்கம் இல்ல. ஆனா ரேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு இல்ல. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அண்ணனுக்கு ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க. முடிஞ்ச கோவால இருந்து ஏதாச்சும் பார்சல் பண்ணிட்டு வந்து தரேன். ஸ்வீட்டா சொன்னேன்டா. வீட்டுக்கு இந்த வீடியோ தெரியாத வரைக்கும் ஜாலி, அப்படி தெரிஞ்சுன்னா நான் காலி. சரி நண்பர்களே, நாளைக்கு பார்ப்போம்.